ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் நல்லா ஓட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரான் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிரேவியெல்லாம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா வந்து இறால்லையே வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்த்திங்களா, தண்ணியே ஊற்றாமல் இந்தளவு தண்ணி நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி. இது வந்து தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். தேங்க்யூ.